நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு தமிழோபீடியா. இது உங்களுக்கான 40 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம டே 19ல இருக்கோம். நம்ம ஓரளவு வொக்காபுலரிஸ் அப்புறம் பேசிக்கான எல்லாமே நம்ம ஹிந்தியில பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு பியூட்டினஸ் தரக்கூடிய நம்ம கிராமர் செக்ஷன் தான் பார்க்க போறோம். கிராமர்னு சொன்ன உடனே பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேல நான் உங்களுக்கு இத சொல்லி தர்றேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கிராமர் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே ரொம்ப டிஃபிகல்ட்டா திங்க் பண்ணக்கூடாது. எல்லாமே நம்மளோட மைண்டோட திங்கிங் தான். ஸோ நம்ம எப்படி திங்க் பண்றோமோ அப்படி நமக்கு அது தெரியும். செல்ஃப்க்கு ஹிந்தியில பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் போறேன், நான் படிக்கிறேன், நான் கத்துக்கிறேன், நான் தூங்குறேன், நான் சாப்பிடுறேன், நான் குளிக்கிறேன், நான் தினமும் பச்சை தண்ணியில தான் குளிக்கிறேன். இதுக்கு எப்போதுமே கிரேன் அப்படிங்கிறதுல தான் சென்டென்ஸ் முடியும். அதை எப்படி நம்ம ஹிந்தியில சொல்லலாங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு மேல் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். என்னைக்குமே ஒரு ஜென் பேசுறதா இருந்தா அந்த சென்டென்ஸை எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல முடிக்கணும்னா தாஹும் அப்படின்னு தான் முடிக்கணும். இதுல இந்த வெர்ப் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெர்ப்னு. ஆனா ஜானா அந்த கடைசியில நா இருக்கு பாத்தீங்களா, அந்த நாவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த தாகும் அதை ஆட் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேல் பேசுறதா இருந்தா கடைசியா தாகும் அப்படின்னு முடிக்கணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க பார்க்க இது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கொள்கிறேன். மே அபி ஸ்போக்கன் ஹிந்தி சீக்தா ஹூம். அதாவது ஏன் நம்ம தாகும் போட்டிருக்கோம், பிகாஸ் இங்க ஒரு மேல் தான் சொல்றாங்க. இப்ப எப்படி நம்ம வெர்ப்ல நாவை ரிமூவ் பண்ணிட்டு தாகும் ஆட் பண்ணணும்னா, வெர்பு சீக்னா, சீக்னா தான் வெர்பு. இந்த சீக்னால நம்ம நாவை ரிமூவ் பண்ணிட்டு தாகும் ஆட் பண்ணிருக்கோம். மே அபி ஸ்போக்கன் ஹிந்தி சீக்தா ஹூம் அப்படின்னா ஒரு மேல் சொல்றதா அர்த்தம். நான் ஆபீஸுக்கு போகிறேன். மே दफ्तर जाता हूँ. मैं दफ्तर जाता हूँ. இங்க ஜானாங்கிறது வெர்பு. இங்க ஜானால நாவை எடுத்துட்டு தாஹூம் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்கோம். சோ மே தஃப்தர் ஜாத்தா ஹூம். மேனா நான், தஃப்தர்னா ஆபீஸ், ஜாத்தா ஹூனா போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் டேங்க்ல தண்ணீர் நிரப்புகிறேன். மே டேங்க் மே பானி பர்த்தா ஹூம். பர்னா அப்படிங்கிறது வெர்பு. அதுல நாவை எடுத்துட்டு தாகும் ஆட் பண்ணி பர்தாகும் நிரப்புகிறேன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எதனாலனா ஒரு மேல் பண்றனால, மேல் தான் சொல்றாங்க. இப்போதெல்லாம் நான் டிவில நிறைய ஹிந்தி சேனல் பார்க்கிறேன். ஆஜ்கல் மே டிவி மே பஹுத் ஹிந்தி சேனல் देखता हूँ. ஆஜ்கல்னா இப்போதெல்லாம், மேனா நான், டிவி மேனா டிவில, நிறைய பஹுத் ஹிந்தி சேனல், देखता हूँ பார்க்கிறேன். எங்க ஆபீஸ்ல நான் தான் ஹெட் ஆபீஸ்க்கு நிறைய மெயில் அனுப்புகிறேன். हमारा ऑफिस में मैं ही हेड ऑफिस को बहुत मेल भेजता हूँ. இந்த இடத்துல பாருங்க, பேஜ்னா அதுல நாவை ரிமூவ் பண்ணிட்டு தாகும் போட்டுட்டோம். எதனாலனா இத ஒரு மேல் ஜெண்டர் சொல்றாங்க. இன்னைக்கு செல்ஃப்ல மேல் ஜெண்டருக்கான சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். நாளைக்கு ஃபிமேல் ஜெண்டருக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.